கிரிக்கெட் விளையாட்டிலே மிகப்பெரிய அற்புதமான வரலாற்று பதிவு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தருமபால பாடசாலையை எங்களுடைய மாணவர்கள் ஒரு இன்னிங்ஸாலும் எத்தனை ஓட்டத்தாலும் ஸ்கோரர் இருக்கிறார் தோல்வியடைய செய்து வரலாற்று மிக்க வெற்றியை பதிவு செய்ய கிடைத்தமைக்கு மிக மிக சந்தோஷம் அடைகின்றோம். ரத்னபுரி முதுவ கிரிக்கெட் கிரவுண்டிலே பெற்றோர்கள் ஒன்று கூடி பிள்ளைகள் வருகிறார்கள். சார், பிரின்சிபல் சார் வாங்க, அவங்களை விஷ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாய தருணம். காலையிலிருந்து காத்திருந்து எங்களுக்கு ஒரு சட்டத்தரணியும் கூட வந்து காத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஒரு கரகோஷம் கொடுங்கள். ஒரு இன்னிங்ஸ் வெற்றி முழுவதுமாக பெறுவது என்பது இலகுவாகல அந்த உழைத்து போன முகங்களிலே தான் நம்மளுடைய பெருமதி தெரிகிறது. எங்களுடைய பிள்ளைகள் மைதானத்தில் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்போம். வரலாற்றில் முதன்முறையாக வெற்றி கிடைத்திருக்கிறது நமக்கு, ஒரு இன்னிங்ஸ் வெற்றி. அப்பா இருக்கிறார், மகன் என்ன செய்தார் இன்றைக்கு? எத்தனை விக்கெட் எடுத்தார்? இந்த முறை நம்ம தர்மபாலையோட நாங்கள் பெஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க அடித்தாங்க 32 ரன்ஸ். அதுக்கு திரும்ப எங்களுடைய நம்பர் சூப்பர். நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். ஒரு அதிபர் என்ற வகையிலே காரியாலயத்தில் மட்டுமல்ல, களத்திலும் கூட எங்களுடைய பணி என்று சொல்வதற்கு சாட்சியாக இப்பொழுது நேரம் 4:30 மணி. எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த காரியாலயத்திலும் சொல்லவில்லை இப்படி வந்து இருக்க சொல்லி. ஓர்டர் இல்லாமல் வேலை செய்வவர் தான் நவீன கால மனிதர் என்பதற்காக அண்ணன் பாபு மிக மிக உற்சாகமாக, அவருடைய உற்சாகத்துக்கு நிறைய பலன் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். எங்களுடைய மத்தியஸ்தர்கள் மிக மிக அழகாக இன்றைய நாளிலே அவர் ரத்னபுரி தமிழ் மகா வித்தியாலய கொடியை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆட்பால் கிரிக்கெட் என்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல, மிக மிக கடினமாக பாடுபட்டு வேலை செய்ய வேண்டியது. அந்த வகையில் அவருடைய சாதனையை நாங்கள் வெகுவாக பாராட்ட வேண்டும்.